வணக்கம். படித்த புத்தகம் கற்றலை கேட்டலே நன்றி. நான் உங்கள் வரதன். இன்னைக்கு நம்ம எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதினவரை பத்தி பெரிய அறிமுகமே தேவையில்லை. டெல்லி கணேஷ் அப்படின்றவர் அவர் எழுதின அவரோட வாழ்க்கை சுயசரிதை தான் பிள்ளையார் சுழி அப்படின்ற புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கைய ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்திருக்காரு. அந்த ஃபேஸ்புக் நண்பர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் ஒரு புத்தகமாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட அற்புதத்தால சரி அப்படின்னு ஒரு புத்தகமாகப்பட்ட புத்தகம் தான் இந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிற புத்தகம். டெல்லி கணேஷ் அப்படின்றவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பல 100 படங்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரபலமான குணச்சித்திர நடிகர். இவர் வல்லநாடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறந்தார். வல்லநாடு கணேஷ் எப்படி டெல்லி கணேஷ் அப்படி ஆனாரு அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்றது, நகைச்சுவையோடு கலந்த ஒரு இதுவா எழுதியிருக்காரு. அவர் எப்படி ஒரு ரொம்ப இயல்பான ஒரு மனிதரோ அதே போலதான் அவரோட சுயசரிதையும் ரொம்ப இயல்பா எழுதியிருக்காரு. அதாவது நிறைய சுயசரிதைகள் நம்ம படித்தா எங்கேயாவது ஒரு தருணத்துல நமக்கு ஒரு கண்ணீர் வந்துடும். எப்படி அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே, அந்த கஷ்டங்களை நினைச்சு நம்மள அறியாம நம்ம மனமுருகி நம்ம கண்ணில் ஒரு நீர்த்துளி வரும். ஆனா அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு இடம் கூட இல்லாம ஒரு முழுக்க ஒரு சுவாரஸ்யமான, அதாவது ஒரு சுயசரிதை இவ்வளவு ஒரு புத்தகத்தை எடுத்தா படிச்சு முடிக்காம வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு புத்தகம் இருக்குன்னா அது இந்த புத்தகம் தான் சொல்லுவேன் நான். இவர் வல்லநாடு அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவர். இவர் தெரியும், இவர் பக்கா பிராமின் ஒரு மனிதர். அந்த ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் பிறந்து வளர்ந்தாரு. இவங்க அப்பா, இவருக்கு 7-8 உடன் பிறந்தவர்கள். சுப்பிரமணியம்னு ஒரு தம்பி, அவர் வாய் பேச முடியாதவர் ஒருத்தர், இவர் தான் இருக்காரு. இவங்க தாத்தா பாட்டி தான் இவங்களோட மிகப்பெரிய முதுகெலும்பு வளர்க்கறதுல இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அதாவது 80களில் இருக்கிற மாணவ ஆட்களுக்கு தெரியும் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கு. அதை விட இவர் 50-60 இருந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்ப கிராமத்து வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி காலத்து ஒரு மனிதர். பள்ளி படிப்பெல்லாம் அங்கதான் முடிச்சிருக்காரு. அங்க பள்ளி படிப்புல இவர் பெரிய ஒரு படிப்புல ஒரு ஆர்வம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மனுஷன். ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஆளு அப்படிலாம் கிடையாது. கிராமத்துல பசங்களோட சேர்ந்து கிணறு குதிக்கிறது, நுங்கு வெட்டி சாப்பிட்றது, காடு வயல்களுக்கு போயிட்டு சேட்டை பண்றது, விளையாடுறது, இந்த மாதிரி எல்லா பள்ளி பருவங்கள்ல இருந்ததுதான். அப்ப இவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்காரு. அவர் எப்பயுமே அவர் எடுக்கிறது டென்மார்க்கு, இதுல வேற விளையாட போறியா அப்படின்னு மார்க்கை பத்தி எப்பயுமே பேசிட்டே இருப்பார். ஸோ எங்க பள்ளி காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா 10வது படிக்கிறவர்களும் அந்த ஊர் பக்கத்துல இருக்க ஊர்ல பள்ளியில தான் படிச்சிருக்காரு. அந்த பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் 10வது முடிச்சோடனே ஒரு வேலையை தேடி திருச்சிக்கு வந்துடுறாரு. திருச்சியில அவங்க சித்தப்பா அவங்க எல்லாம் தான் இவருக்கு உதவி செய்யறாங்க. அப்போ 10வது முடிச்சிருக்க, அப்போ டிவிஎஸ் கம்பெனில ஒரு சித்தப்பா இருக்காரு. அப்போ எப்படியாவது டிவிஎஸ் கம்பெனில வேலை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டு வேலை செஞ்சு, இதுல எங்கேயுமே அவருக்கு உதவியர்களை எந்த தருணத்திலையும் அவர் மறக்கவே இல்லை. எல்லாத்தையுமே ரொம்ப நெகிழிவா பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அப்ப சித்தப்பா வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளை அவர் நினைவு கூறுற விதம், அந்த சைக்கிளையும் அவர் ஒரு நண்பனா பாவிச்சு அங்கிருந்து ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ், ஸ்டெனோவுக்கு கிளாஸுக்கு போறது, இப்படி போயிட்டு கடைசி காலத்துல அப்படி ஒரு கட்டம் தாண்டின உடனே அவர் ஸ்டெனோகிராஃபி இதெல்லாம் முடிச்சு டிவிஎஸ் கணேஷ் அப்படின்னு ஒரு பேர் வந்த காலத்துல இவருக்கு அப்போ ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. ஏர்ஃபோர்ஸ் போனா ரொம்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வல்லநாடுல இருந்து திருச்சி திருச்சியில டிவிஎஸ்ல இருந்து அங்க இருந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு போறாரு. ஏர்ஃபோர்ஸ் போகும்போது முதல் நாளே ரொம்ப சில அவமானங்களை படுறாரு. எப்படின்னா, ஹிந்தி தெரியல, இங்கிலீஷும் அந்த அளவுக்கு தெரியல. ஒரு கிராமத்துல இருந்து வந்த கிராமப்புற பையன், அங்கெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் பேசுறாங்க. ரொம்ப எப்பயுமே கொஞ்சம் ஒரு லிட்டரலி ஒரு தரம் தாழ்த்தி பாக்குறாங்க அப்படின்னோடனே அது அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆகுறாரு. ஏர்ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து போஸ்டிங் டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில
இருக்கும் போது இவருக்கு வந்து என்னன்னா அந்த இடம் மாற்றுதல், அதாவது டிரான்ஸ்ஃபர் கொடுக்குற செக்ஷன்ல வந்து இவருக்கு ஜாப் கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் இவர் வந்து பார்த்து பரிசீலனை பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்தாதான் டிரான்ஸ்ஃபர் வந்து மூவ் ஆகும், ஃபைல் மூவ் ஆகும். அப்படி ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அப்போ வந்து இவருக்கு வந்து என்னன்னா பாடுறது, இந்த சினிமா பார்க்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நாடகத்துல வந்து நடிக்க வேண்டிய அந்த டெல்லி ஏர்ஃபோர்ஸ் இதுல வந்து நாடகம் போடுறாங்க. அந்த நாடகத்துல நடிக்க வேண்டிய ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு வரல. அப்ப வந்து நண்பர்கள்லாம் சொல்றாரு, இது மாதிரி வந்து கணேஷ் வந்து நல்லா நடிப்பாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் முதல்ல வந்து இவருக்கு வந்து ஒரு மேடை நாடகம் சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ் வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் நல்லா பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கிடைக்குது, நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. அப்போ வந்து அவருக்கு வந்து அங்கேருந்து நாடக கம்பெனியில் வந்து நிறைய அறிமுகம் கிடைச்சி அந்த நாடகத்தில் வந்து செய்கிறார். இப்போ நாடகம் போடும்போது எப்படின்னா இவர் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு கொஞ்சம் போகும்போது லீவ் போட்டு போகும். அப்படி லீவ் போட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை லீவு கேட்குறாரு. இல்லை வாசத்துக்குலாம் லீவ் கொடுக்க முடியாது, நீ நாடக போடுறதுக்கு இங்கே வந்து லீவ் தர முடியுமா அப்படின்னு வந்து ஒருத்தர் அவருடைய ஹையர் அஃபிஷியல் சொல்ல, இவர் வந்து சரி ஆறுதல் ஆகட்டும்னு சொல்லிட்டு இவர் வந்து தலைவர் வந்து சொல்லாமல் லீவை போட்டு பூனேவுக்கும் மும்பைக்கும் நாடகம் போட வந்தார் மனுஷன். ஸோ திரும்ப அந்த நாடகத்தெல்லாம் முடிச்சு 4 நாள் லீவில் போயிட்டு திரும்ப போனோடனே தலைவருக்கு மெமோ கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபர் அங்கேருந்து காஷ்மீருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இவரால் என்ன பண்ணணும்னா காஷ்மீரில் இருக்காரு. காஷ்மீரில் இருந்தாலும் இவர் வந்து நாடகம் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து வராரு. அப்போ அங்கே வந்து நிறைய அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து உதவி செய்கிறார் நாடகத்துக்கு. அங்கே தான் வந்து நாடகம் வந்து பல மேடைகள் வந்து நாடகம் போயிட்டு இருக்காங்க. அப்படி பல மேடை நாடகங்கள் கண்டவர் தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாடகத்துல தான் வந்து ஈடுபாடு, இதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் இவர் வந்து டெல்லி கணேஷ் அப்படின்னு வந்து மாறுறாரு. அப்படி டெல்லி கணேஷன் மாறும் போது இவருக்கு வந்து ஒரு காதல் வரும். என்ன காதல் அப்படின்னா சொந்த அத்தை பொண்ணு திருவனந்தபுரத்துல இருக்காங்க. இவர் வந்து ஒரு தடவை வந்து திருவனந்தபுரத்துக்கு போகும்போது பாக்குறாரு. இவருக்கு வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. சரி அத்தை பொண்ணு வேற வந்து அரசாங்க உத்தியோகத்துல தான் இருக்காங்க, நம்மளும் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கோம், அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணும் நல்லா இருக்கு, பார்த்து பேசலாம் அப்படின்னு வந்து இவர் வந்து பொண்ணு கூட பழகிறாரு. இப்படி பழகும் போது என்ன ஆகுனா திடீர்னு வந்து அவங்க மாமா வந்து தவறிடுறாரு. தவறினதுக்கு அப்புறம் இவர் கடிதம் எழுதும் போது அத்தை பொண்ணோட அம்மா வந்து எழுதுறாங்க, இது மாதிரி வந்து கடித போக்குவரத்து, இது மாதிரி வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க அவங்க காதலை, ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு கடிதம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு உடனே ஒரு தடவை வந்து நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அத்தை பொண்ணா இருந்தாலும் ஒரு காதலி போயிட்டு திருவனந்தபுரத்துல மீட் பண்ணி பேசிட்டு வர்றாரு. அப்ப சொல்றாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கறதா இருந்தா உன்னுடைய கணவனாதான் மணமேடையில தான் உன்னை பார்ப்பேன், அது ஒரு உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இது எந்த அளவுக்கு நடக்கும் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பிரமிப்பா தான் இருந்தது. ஆனா இதை வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாரு. அவங்க அப்பா வந்து சரி அப்படியா, சரி நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு வந்து பேசுறாங்க. ஸோ இது பேசினோடனே நாளடைவில் வந்து சரி ஓகே நம்ம வந்து 2 சொந்தமாகிடுச்சு, 2 பேர் பழகிட்டாங்க, அதனால கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரப்பு அப்படின்னு நாகர்கோவில் பக்கத்துல குலசேகரம் பக்கத்துல ஒரு ஊர், அங்கதான் வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க. இவர் உடனே கல்யாணத்துக்கு டெல்லியில இருந்து தலைவர் கிளம்பி வராரு. விடிஞ்சா கல்யாணம். இந்த முதல் நாள் ராத்திரி வந்து அந்த மாப்பிள்ளை தான் அப்ப வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து பொண்ணும் பக்கத்து ரூம்ல தான் வீட்டில் தான் தங்கியிருக்கா, போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு. இல்லை அவளுக்கு நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவளை அடுத்த தடவை பார்த்தா நான் மணமகனாக தான் பார்ப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் மணமகனாக தான் முதல்ல வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பார்க்குற நேரத்தில் என்னன்னா இவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, அந்த கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் கேமராமேன்ஸ் யாரும் இல்லை. அதுக்காக அடுத்த நாள் வந்து நாகர்கோவில்ல இருந்து ஒரு கேமராமேன் எடுத்து வந்து போட்டோலாம் எடுத்து இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த நாடகத்தை வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்துட்டு இவரால் நடத்த முடியல. அப்போ ஒரு முடிவு பண்றாரு, சரி இதுக்கப்புறம் வந்து நான் சென்னைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன், அங்கதான் வந்து நாடக எல்லாம் நிறைய பண்றாங்க, அப்ப நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு வேலையை வந்து விட்டுறாரு. அங்கிருந்து விட்டு வந்தோடனே சென்னையில வந்து ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாரு. அங்கேயும் இந்த மாதிரி வந்து நாடகத்துக்கு போறதுக்கும் அவரோட வேலைகள் செய்வதற்கும் ஒரு சின்ன அவருக்கும் அவருடைய முதலாளிக்கும் ஒரு மனக்கசப்பு வந்து அந்த வேலையும் விட்டுறாரு.
இவர் எங்கெல்லாம் வந்து வேலையை விடுறாரு அப்படின்னா, நாடகத்தில் உள்ள ஒரு பற்றுதல், ஒரு அன்பு, அதனுடைய ஒரு தாக்கம், அதனால வந்து எல்லா இடத்துலையும் வேலையா நாடகமான டக்குன்னு வேலையை விட்டுறாரு மனுஷன். நாடகத்துக்கு தான் போறாரு. அப்படி நாடகம் போனா பட்டண பிரவேசம் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தை வந்து இங்க பல நாட்களாக ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து காத்தாடி ராமமூர்த்தி, கேபி பாலச்சந்தர் இவங்கெல்லாம் வந்து பார்த்து அந்த நாடகத்துல இருந்து தான் அந்த நாடகம் பட்டண பிரவேசம் அப்படிங்கிற நாடகத்தின் மூலமா வந்து இவர் வந்து சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். இங்கதான் ஒரு கதாநாயகன் உருவாகிறார் அப்படின்னு வந்து முடிக்கிறார். ஸோ எல்லாருக்கும் இயல்பா இருக்கிற ஒரு கிராமத்து வாழ்க்கை, பின்புலம், அதனுடைய இல்லாமை, பெற்றோரின் அரவணைப்பு, சொந்தங்களின் வந்து ஒரு அரவணைப்பு, இவர் எல்லா இடத்துலயும் வந்து இவர் வந்து சொந்தங்கள் எல்லா இடத்துலயும் ரொம்ப அரவணைச்சு இவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா சொந்தங்களையும் இவர் வந்து எங்கெல்லாம் இவர்கள் வந்து கை கொடுத்து தூக்கினார்களோ, உதவினார்களோ, இதில் யாரையுமே வந்து இவர் மறக்கல, எல்லாரையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி எந்த ஆட்களையும் இவர் முதுகுல குத்தினதோ இல்லை வந்து இவருக்கு துரோகம் நினைத்ததோ எங்கேயுமே வந்து இவர் வந்து ஒரு தரக்குறைவாகவோ அவர்களை பற்றிய ஒரு நெகட்டிவ் இமேஜ் எங்கேயுமே கிரியேட் பண்ணாம ஒரு சுயசரிதை எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.